ஸ்ரீபதி வேலூர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று நமக்காக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் பசிப்பினி போக்குகின்ற அந்த அரும் பணியையும் அறப்பணியையும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகாமந்திரத்தை நமக்கு கொடுத்து அருளிய வருமான வள்ளல் பெருமான் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று மக்கள் வணங்குகிற போற்றுகிற அவர் கொடுத்த 6666 6 பகுதிகளாக 6 திருமுறைகளாக நாம் போற்றுகின்றோம். திருவருட்பா, அந்த திருவருட்பாவின் வழிவிட்டு நாம் நின்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை நமக்கு உணர்த்துகிற ஒரு உன்னதமான நாள் தான் இன்றைக்கு தான் அவர் தைப்பூசம் அன்று மறைந்தார். தை மாதம் தைப்பூச நட்சத்திரத்தில் அவர் இறைவனோடு இரண்டரை கலந்தார். அதாவது ஒளி உடம்பாகி சன்மார்க்கி என்றால் யார்? சாகாதவனே சன்மார்க்கி என்று சத்தியம் செய்கிறேன், இது சாத்தியம் என்று சொல்லி நிரூபித்து காட்டியவர். மேட்டுக்குப்பம் மாளிகையிலே, அந்த திருமாளிகையிலே காப்பிட்டு கொண்டு உள்ள அறையை பூட்டி கொண்டு அவர் மறைந்தார். என்னை தேடாதீர்கள் என்று சொன்னார். அதுக்கு பிறகு அவர் ஒளி உடம்பாகி இறைவனோடு ஜோதியால் கலந்தார். அது தைப்பூச திருநாள். ஆனால் ஆங்கில தேதியின்படி ஜனவரி 30ஆம் தேதி அவர் மறைந்தார் என்றால் மண்ணிலிருந்து நம்மிடத்திலிருந்து பிரிந்தார், அவ்வளவுதான். ஆனால் அவர் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு ஒளி உடம்பாக நமக்காக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வழிகள் நமக்கு நிறைய இருக்கிறது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று சொன்னாரே, அப்படி ஆறுவிற்கெல்லாம் அன்பு செய்கின்ற அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மட்டும் நாம் கடைபிடித்தால் எந்த பிரச்சனைகளும், நிறைய கலகங்கள், கலவரங்கள், அடிதடிகள், கற்பழிப்புகள், நிறைய அந்த மனப்பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற பல்வேறு படுகொலைகளை எல்லாம் இந்த அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையான அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை நினைத்து அன்புடன் வாழ நமக்கு அருட்பா என்கிற அற்புதமான வழிகாட்டுகின்ற ஒளிவிளக்கை கையில் கொடுத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய அற்புத தூதனான நமது அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானுடைய நினைவு நாள் என்றால் அவர் மறைந்த நாள் கூட அல்ல, இறைவனோடு கலந்த நாள். நம்மிடம் இல்லை அவர், அவ்வளோதான். மேட்டுக்குப்பத்தில் இல்லை, வடலூர் இல்லை, நம்மளோட மண்ணிலே நாம் பார்க்கின்ற இந்த சூழ உடம்பிலே தான் இல்லையே தவிர அவர் நம்மோடு இருக்கிறார் என்று தான் அவர் அலுபாலித்து இருக்கிறார். அவருடைய கடைசி பேருரை மேட்டுக்குப்பத்தில் சித்திவளாக மாலையிலே. மேட்டுக்குப்பம் எங்கே இருக்கிறார்? வடலூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அவர் பிறந்தது மருதூர், வளர்ந்தது சென்னை, பிறகு வந்தது கருங்குழி, பிறகு அவர் வடலூர், பிறகு சித்திவளாக மாளிகை, மேட்டுக்குப்பம். இது அவர் வாழ்க்கை வரலாறு. தொடர்ந்து அவருடைய திருவருட்பாவை நாம் படித்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நமக்காக பெருமைப்பட பேசியவர் வள்ளல் பெருமான். அன்பை போதித்தார், அறத்தை போதித்தார். நாம் சாதி சமய சச்சரவுகளிலே மாட்டிக்கொண்டு முழித்து விடக்கூடாது, நம்ம விழித்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை தந்த அந்த மகா புருஷரை இந்த நாளிலே நினைப்போம். நன்றி, வணக்கம்.